ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாழைத்தண்டு பொரியல் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் நார் இருக்கும். நீங்கள் அறியாமையில் கட் பண்ண பார்த்தே கையை வச்சு சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை பருப்பு, இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க பச்சை பருப்பு. அதுக்கப்புறம் வானல் எடுத்து அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டை கொட்டிக்கலாம். நம்ம வாழைத்தண்டு பச்சை பருப்பும் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்னியில் கல்லுலாம் சொல்லுவாங்களே, ஸ்டோன் பிரச்சனை, அதுக்கெலாம் வாழைத்தண்டு ரொம்பவே நல்லது. வாழைத்தண்டு ஜூஸ்லாம் அதுக்கு தான் குடிப்பாங்க. உடனே கல் வந்துரும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பச்சை பருப்பு நம்ம ஊற வச்சோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். நம்ம இதை அவ்வளோதான், தேவையான அளவு உப்பு போட்டால் அவ்வளோதான். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தி. கல் பிரச்சனைக்கு ரொம்பவே சீக்கிரமாக க்யூர் ஆகும். இதெல்லாம் இதிலே தண்டிலே ஜூஸ் குடித்தா இன்னும் நல்ல பெனிஃபிட்டு. கல்லுலாம் சீக்கிரமாக வந்துடும். அப்போலாம் வைத்தியமே இதான். பாருங்கள், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கு செஞ்சு பாருங்கள்.